எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து உங்க பிஎல்ஓட்ட கொடுத்துருப்பீங்க. அந்த பிஎல்ஓ வந்து உங்க ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு நான் ஒரு ட்ரிக்ஸ் தரேன். அந்த ட்ரிக்ஸ் மூலமா நீங்க ஃபார்ம் சப்மிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல கூகுள்ல போங்க. கூகுள்ல போய் ஓட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணீங்கன்னா கீழே ஒரு வெப்சைட் காட்டும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல முதல்ல நீங்க லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்படியே டைரக்டா போகலாம். லாகின் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு அதுக்கடுத்து போங்க. லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். அது கீழே வந்து கேப்சா கோட் கேட்கும். அதையும் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகினா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில் எனுமரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணினீங்கன்னா உள்ள போகும். எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து உங்க எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது கீழே வந்து உங்களுக்கு காட்டும். வந்து ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி காட்டி இருந்துச்சுன்னா உங்க ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இல்ல எதுவும் வரல அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க அந்த பிஎல்ஓ ஃபார்ம் கொடுத்துருப்பீங்களா, அந்த பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி என்னங்கிறத கேட்டு திருப்பி சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியாதவங்க நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோவை முதல்ல போய் ஷேர் பண்ணிக்கோங்க.